முதலில் சைவம் பேசிய மேடை என்பதும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால் இந்த மேடையை தொட்டு வணங்கி நான் மகிழ்கிறேன். இந்த நேரத்தில் இரண்டாவது ஒரு பெரிய சந்தோஷம், இது திருவாசக மாநாடு. மணிவாசகருடைய பெருமையையும் திருவாசகத்தினுடைய பெருமையையும் பேச வேண்டிய இந்த இடத்திலே எனக்கு திருவருட்பிரகாச வள்ளலாருடைய பெருமையையும் திருவருட்பாவினுடைய பெருமையும் சேர்த்து பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து தந்திருப்பதற்காகவே ஒரு பெரிய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எப்பவும் சொல்றதுதான், சைவ அன்பர்கள், சைவ நிகழ்ச்சிகள் திருவருட்பிரகாச வள்ளலாரை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டிய தேவை இன்றைக்கு மிக 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 அதிகமாக இருக்கிறதாக நான் உணர்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கிறோம், பார்க்கிறோம். வள்ளலார் ஒரு என்ன சொல்றது, ஆங்கிலத்துல இந்த கான்ட்ரோவர்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் அவர் வச்சாங்க. வள்ளலார் பார்டர்ல நிறுத்திருக்காங்க. இந்த பக்கம் அவர் வைக்கிறதா இல்ல அந்த பக்கம் வைக்கிறதா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல இருக்காங்க. வள்ளலார் அந்த பக்கம் எடுத்துட்டு போகாம அவர் பார்டர்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? திருவாசகமே அதற்கு ஒரு பெரிய காரணம், மணிவாசகர் அதற்கு ஒரு பெரிய காரணம். அதனாலேயே இந்த திருவாசக மேடையிலே நாம் வள்ளலாரையும் திருவருட்பாவையும் ஒரு சேர பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்ததிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் இந்த நேரத்திலே இந்த தலைப்பை பார்க்கிற போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்முடைய ஐயா சோசோமி அவர்கள் சொன்ன ஒரு வரி எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் வள்ளலாரை பத்தி ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு, பேசியிருந்தாரு. அப்போ அவர் ரொம்ப அழகா ஒரு இடத்தை தொட்டு சொன்னார். ஐயா வள்ளலார் 31 வயதுல இருந்துதான் சன்மார்க்க வாழ்க்கைக்கு அடி எடுத்து வச்சார். ஆனா அவருடைய ஞான வாழ்க்கை 12 வயதுல இருந்தே தொடங்கிடுச்சு. திருவருள் அவர் மேல கை வச்சதுன்னா 9 வயசுலயே வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா 6 மாத குழந்தையா இருக்கும் போதே அவருக்கு அந்த அனுபூதி கிடைச்சிருச்சு. ஆனா மிகச்சரியா வள்ளலார் தன்னுடைய அருள் பயணத்தை எப்ப அவரா தொடர்ந்தாருன்னா 31 வயதுல இருந்து தொடர்ந்தார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுது. அந்த அருள் பயணம் எதுவரை தொடர்ந்ததுன்னா 51 வயது வரை தொடர்ந்தது. அதுக்கப்புறம் அவர் நித்திய தேகத்தோடு மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு 51 வயசுன்னு இல்லை, அவர் இன்னும் இருக்காருன்னு அர்த்தம். இப்போது நான் இங்கே இருக்கிறேன், இனி உங்கள் எல்லோருக்குள்ளும் புகுந்து கொள்வேன். இதுதான் அவர் திருக்காப்பிட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை. என்னை திறந்து பார்க்கிற போது இறைவன் என்னை காட்டிக்கூடாதுன்னு சொன்னார். நான் இங்கதான் இருப்பேன், நீங்க கதவை திறந்து பார்த்தாலும் உங்க கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன்னு சொன்னார். அது போலத்தான் அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியருடைய கீழ் அந்த அறை உடைக்கப்பட்டு திறந்த போது வள்ளலார் அங்கு உள்ளே இல்லை. அருட்ஜோதியாக மாறிய வள்ளலாருக்கு இதுதான் ஆயுள்னு ஒரு எல்லை இருக்கானா? கிடையாது. ஆனால் வள்ளலார் நம்மை போல நம்மோடு தூளதேகத்தோடு இருந்த வயது எத்தனைங்க? 51. எங்கள் சோசோமி ஐயா ரொம்ப அழகா சொல்லுவார், திருவாசகத்திலே மொத்தம் எத்தனை தலைப்புகளிலே பாடல் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் எத்தனைங்க? 51. சோசோமி சொல்லுகிறார், திருவாசகத்தின் 51 தலைப்பின் பாடல்களும் ஒரு உடல் பெற்று உயிர் பெற்று எழுந்து நடந்தது என்றால் அதுதான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் என்று சொன்னார். அது எந்த அளவுக்கு பொருத்தம்னா, திருவாசகம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா நம்ம என்ன போடலாம், ஞானசம்பந்தர் பாடல்கள் இஸ் ஈக்குவல் டுனா என்ன கேட்டா தமிழ், பக்தி தமிழ் அப்படின்னு சொல்ற. திருநாவுக்கரச பெருமானினுடைய பாடல்கள் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டீங்கன்னா அது நான் சொல்றது நம்பிக்கை தமிழர். விஷம் வச்சாலே என்ன காப்பாத்துவான், யானை மிதிச்சாலே என்ன காப்பாத்துவான், என்ன வெந்நீற்று கால்வாயில போட்டாலே என்ன காப்பாத்துவான்னு திருநாவுக்கரச பெருமானினுடைய தமிழ் இருக்கிறதே அது நம்பிக்கை தமிழ். சுந்தர பெருமானினுடைய தமிழ் இருக்கிறதே அது உரிமை தமிழ். சுந்தரருடைய தமிழ் உரிமை தமிழ். அவருடைய தமிழ்ல ஒரு உரிமை இருக்கிறத பார்க்கலாம். யார் மேலங்க? சிவபெருமான் மேல ஒரு உரிமை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு காஞ்சிபுரத்திலே ஓலகாந்தன் தலீஸ்வரர் கோயில். நான் சொல்லுவேன், சுந்தரர் தோழமை மார்க்கம். நான் எந்த அளவுக்கு ஃப்ரெண்டுனா
நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, ஃப்ரெண்டுல பெஸ்ட் ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டுல பெஸ்ட் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, இன்னைக்கு சில பேர் க்ளோஸ் பண்ற ஃப்ரெண்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல. சுந்தரருக்கு சிவபெருமான் எந்த அளவுக்கு ஃப்ரெண்டுனா க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க கிட்டதான் உரிமையா சில விஷயங்கள் பேச முடியும். எந்த அளவுக்கு உரிமையா பேசுவாருன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. உலகாந்தன் வழியிலே இறைவனை பாடுகிற போது, பெற்ற போதும் பெறாத போதும் பேணி உன் கடல் ஏத்துவார்கள். எப்ப நீ கொடுத்தாலும் நீ கொடுக்கலனாலும் நீயே கதின்னு வணங்குறாங்க. மற்ற ஓர் பற்றிலர் என்று இறங்கி, அவனுக்கு உன்னை விட்டா வேற ஆள் இல்லைங்கிறதை இறங்கி. அடுத்த வழிதாங்க, வேற யாரும் அப்படி எழுதுனது இல்லை. மதியுடையீர் செய்கை செய்யீர், அறிவு இருக்கிறவங்க செய்யற வேலையா நீ செய்யற. இது யார்கிட்ட பேச முடியும்? ஃப்ரெண்டு கிட்ட தான் பேச முடியும், வேற யார்கிட்ட பேச முடியாது. இல்லை, சுந்தரருடைய தமிழ் இருக்கிறதே அது உரிமை தமிழ் என்றால், மணிவாசகருடைய தமிழ் எது என்று சொன்னால் அது அன்பின் தமிழ். சிவபெருமானின் மீது அவர் காட்டிய அன்புக்கு ஒரு வரி வடிவம் கொடுக்கணும்னா, அன்புக்கு வரி வடிவம் கொடுக்க முடியாது. எந்த உணர்ச்சிக்கும் வரி வடிவம் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஒருவேளை நீங்க அன்புக்கு ஒரு வரி வடிவம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வரி வடிவம் தான் மணிவாசகர் எழுதிய திருவாசகம். அந்த வரி வடிவம் ஒரு உடல் வடிவமா எடுத்து வந்தா அதுதான் திருவருட்பிரகாச வள்ளலார். ஏன்னா வள்ளலார் தன் வாழ்நாள் முழுக்கவும் அன்பு செய்தார். யாருக்கு அன்பு செய்தார்? சிவபெருமானுக்கு அன்பு செய்தாரா? இல்லை, சிவபெருமான் உரைகின்ற எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்தார். அந்த அன்பு இன்னும் இன்னும் மேல போன அன்பு. அப்படி திருவாசகமே திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாக இருக்கிறது என்று எங்கள் ஐயா சோசோமி சொன்னதை இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த ரெண்டு பேரும் மிக முக்கியமான இரண்டு சைவத்திலே நிலைகளாக இருக்கிறார்கள். நான் முதலே சொன்ன மாதிரிதான், இவர் மணிவாசகர் சைவத்தில் இருக்கிற 4 பிரிவுகள்ல ஒண்ணு சன்மார்க்கத்துக்கு உரியவர். வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர். பேர்ல ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணு. வள்ளலார் தன் இறைவனுக்கு அவர் நிறைவாக சொன்ன பெயர் நாமம். ஒவ்வொரு பெயர் ஒவ்வொருத்தர் சொல்லுவார். தாயுமானவர் 1000 பாடினாலும் முடிகிற போது பராபரமே என்று நிறைவானதை போல வள்ளல் பெருமான் 1000 நாமங்கள் சொன்னாலும் அவர் தான் ஏற்ற பரம்பொருளை நிறைவாக அவர் சொன்ன வார்த்தை அருட்பெரும் ஜோதி என்கிற வார்த்தை. அந்த அருட்பெரும் ஜோதி என்கிற வள்ளலாரனுடைய வார்த்தைக்கு முன்னால் அப்படி ஒரு வார்த்தை ஏதேனும் இருந்ததா என்றால் திருவாசகத்திலே திருவெம்பாவையிலே ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை என்று மணிவாசகர் பாடுறார். அதுல ஆனா இன்னும் கொஞ்சம் ஊரநடிகள் போல பெரியவர்கள் கொஞ்சம் உள்ள போய் என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டும் ஒண்ணு ஆனா ஒண்ணு இல்லையே, ரெண்டுமே ஒண்ணு ஆனா ஒண்ணு இல்லையே, இப்படி சொல்லிக்கிறது கொஞ்சம் நல்லது, பிரச்சனை இல்லாம இருக்கும். ரெண்டுமே ஒண்ணு சொன்னா அருட்பெரும் ஜோதி தான் ரெண்டுமே. ஆனா ஏன் ஒண்ணு இல்லைன்னா அதை பிரிக்கிற போது மணிவாசகர் எழுதியது அருள் பெரும் ஜோதி, அப்படின்னா அரிய பெரிய ஜோதி. வள்ளலார் சொன்னது அருள் பெரும் ஜோதி. அப்படி என்றால் அருளே நிறைந்த பெரிய ஜோதி. பிரித்தால் பொருளிலே வேறு, ஆனால் சொன்னால் சொல்லிலே ஒன்று, இந்த ரெண்டும் என்று சொன்னார். இன்னும் போனால் வள்ளலார் ஒரு மகா மந்திரத்தை சொன்னார். அவர் ஒரு மகா மந்திரத்தை சன்மார்க்கத்துக்கு என்று சொன்னார். என்ன மந்திரம்ங்க? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிச்சீங்கன்னா, கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணையோடு 50% பொருந்தி வரக்கூடிய ஒரு மகா மந்திரம். இதோடு நீங்கள் பொருத்தலாம். இப்படி சைவத்திலே மணிவாசக பெருமானுக்கும் வள்ளலாருக்கும் இருக்கிற ஒப்புமைகளை நாம் சொன்னால் நிறைய. ஆனா மணிவாசகர் இன்னும் தேவாரம் பாடிய மூவரிலே இருந்து கொஞ்சம் நகர்ந்து வள்ளலாரோடு இன்னும் நெருக்கமாக வருவதை நீங்க பார்க்கலாம். சைவக்குறவர் 4 ஒன்னா இருந்தாலும் மணிவாசகர் கொஞ்சம் அந்த மூவர்கிட்ட இருந்து கொஞ்சம் நகர்ந்து வள்ளலார்கிட்ட நெருக்கமா சில இடங்கள்ல இருக்கிறத நான் பார்க்கிறேன், நான் தரிசிக்கிறேன். அதுல ஒண்ணு, எல்லாரும் இந்த 4 பேரும் ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மணிவாசக பெருமானும்
இறைவன் உரைகின்ற திருத்தலங்களுக்கு சென்று பாடினார்கள், அல்லது திருத்தலங்களை வைப்பாக வைத்து பாடினார்கள். ஆனா இந்த 4 பேர்ல மத்த 3 பேர் பண்ணாத ஒண்ண மணிவாசகர் பண்ணார். என்னன்னா, இந்த 3 பேரும் திருத்தலங்களுக்கு சென்று பாடினார்களே ஒழிய அவர்கள் திருத்தலங்களை கட்டினார்களா என்றால் அதற்கு பெரிய வரலாறு இல்லை. ஆனால் மணிவாசகர் திருத்தலம் கட்டினார். எங்கெங்க கட்டினாரு சொல்லலாங்க? எங்கெங்க கட்டினாரு? மக அடிக்கடி கேட்கறேன்னு சொல்லுங்க. நீங்க யோக நிலைக்கு போயிடக்கூடாது. நம்ம ஞான நிலையில பேசிட்டு இருக்கோம்னு நீங்க யோக நிலைக்கு போயிடக்கூடாது. அதனால திருப்பெருந்துறையில சிவபெருமானுக்கு கோயில் எழுப்பியது மணிவாசகர். மற்ற 3 பேர் எழுப்பினார்களா என்றால் எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு இல்லை. மணிவாசகர் எழுப்பினார். அவர் கோயில் எழுப்பினது பெரிய விஷயம் இல்லை. அந்த கோயில் எழுப்பினதான் ஒரு புதுமை செய்தார். என்னன்னா, ஒரு கோயில் எழுப்பணும்னா அதுக்கு ஒரு ஆகம விதின்னு ஒண்ணு. இப்படிதான் கோயில் கட்டணும், இப்படிதான் செய்யணும். இன்னைக்கு நம்ம ஐவேஸ்லயும் முட்டுச்சந்திலையும் இஷ்டத்துக்கு கட்டிக்கிற மாதிரி கட்ட முடியாது. கருவறையில டைல்ஸ் போட்டுக்கிறது அதெல்லாம் நம்ம அப்ப பண்ண முடியாது. கோயில் கட்டணும்னா அதுக்கு ஒரு ஆகம விதி இருக்கு. ஆனா மணிவாசகர் கட்டின திருப்பெருந்துறை கோயில் உங்களுக்கு தெரியும். அது உள்ளே மூலவர் கிடையாது. மூலவர்னா லிங்க திருமேனி இருக்க. பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம் எல்லாம் முழுசா பார்க்க முடியாது. என்ன இருக்குன்னா ஆவுடை மட்டும்தான் இருக்கு. அதனால அந்த கோயிலுக்கு ஆவுடையார் கோயில்னு பேர். அது மட்டுமா, வெளியில கொடிக்கம்பம் கிடையாது, பலிபீடம் கிடையாது, நந்தி கிடையாது. நீங்க எந்த ஆவண கோயில் எப்படி கட்டணமோ அப்படி எப்படியுமே கட்டப்படாத ஒரு கோயில் தான் மணிவாசகர் எழுப்பிய திருப்பெருந்துறை கோயில். அவரை மாதிரியே பின்னாடி எவ்வளவோ அருளாளர்கள் வந்து பாடினாலும் எல்லா அருளாளர்களும் கோயில் எழுப்பினார்களானா இல்லை. அந்த வரிசையில் அருளாளராய் வந்து கோயில் எழுப்பிய ஒருவர் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். ஆனா அவரும் என்ன செஞ்சார்னா மணிவாசகர் மாதிரியே ஆகம விதிப்படி கோயில் கட்டாம, இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு பாட்டிலே சொல்லுகிறார், அவருக்கு ஒரு ஆசை இருந்ததாம், சிதம்பரம் நடராஜ கோயிலை ஆகம விதிப்படி இன்னும் புதித்து அதை புதுமை செய்து அதை இன்னும் ஒழுங்குபடுத்தி அதை கட்டணும்னு வள்ளலார் ஆசைப்பட்டார். அவர் ஆசைப்பட்டார், அவங்க ஆசைப்படல. அப்போ அவர் அந்த ஆசையினுடைய மேலேறி அவர் என்ன செய்தார், பூர்வ ஞான சிதம்பரத்திற்கு இணையாக நான் ஒன்றை கட்டணும்னு உத்திர ஞான சிதம்பரம் என்று ஞான சபை என்கிற ஒரு கோயிலை கட்டுகிறார். ஞான சபை கோயில் தான். அங்கேயும் என்ன செய்தார் பாருங்கள், சிதம்பரத்தை புதுப்பிக்கும் போது ஆகம விதிப்படி புதுப்பிக்கணும்னு சொன்ன வள்ளலார் ஞான சபையை கட்டும் போது ஆகம விதிப்படி கட்டல. உள்ளே கருவறை, அந்த கருவறைக்குள்ளே லிங்க திருமேனியோ இல்ல வேற ஏதாவது கல் திருமேனியோ எல்லாம் கிடையாது. ஞான சபையில யாருங்க மூலவர்? மூலவர், உற்சவர் எல்லாம் ஒருத்தர். யாருங்க? ஜோதி, ஜோதி சுடர். அந்த ஜோதி சுடரை சுத்தி ஏதாவது பரிவார தேவதைகள் இருக்கா? கிடையாது. கொடிமரம் இருக்கா? கிடையாது. பலிபீடம் இருக்கா? கிடையாது. இன்னும் சொல்ல போனா அது கோயில் அமைப்பிலேயே கிடையாது. எங்கோட வடிவில கட்டினார் ஞான சபையை. நீங்க பாருங்க, இந்த 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை, மணிவாசகருக்கும் வள்ளலாருக்கும். என்னன்னா, இவர்கள் பாடியதோடு இல்லாமல் திருத்தலங்களை பாடியது. வள்ளலாரும் பாடியிருக்கிறார், ஒற்றியூரை பாடியிருக்கிறார். நமக்கு எவ்வளவு பெருமை பாருங்க. எனக்கு தெரிந்து சென்னையை தர்மமிகு சென்னை என்று சொன்ன முதலாலும் கடைசியாலும் வள்ளலார் தான். அவருக்கு பிறகு யாராவது இந்த சென்னையை தர்மமிகு சென்னைக்கு சொல்லியிருக்காங்களா? சொன்ன அவரே கூட சென்னையில இல்ல, ஓடிட்டாரு. அவரே சொன்னார், ஏன்னா இங்க இருந்தால் என்ன ஆகுதா, இந்த பட்டணத்தின் மீது ஒரு பிரியம் வருகிறது, அது வரக்கூடாது என்பதற்காகவே இங்கிருந்து போய் ஒரு கிராமமாக இருக்கிற ஒரு இடத்துல போய் கருங்குழியிலே போய் உட்கார்ந்தார். அது கருங்குழி அல்ல, வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்கத்தின் கருக்குழி. அங்கிருந்துதான் சன்மார்க்கம் பிறந்தது. அது கருங்குழி அல்ல. அவர் இங்கிருந்து அங்க போறார். பாருங்க, ஒரு துறவி எப்படி இருக்கணும்னா, எனக்கு பட்டணத்துல இருந்தா பட்டணத்து சுகம் கூட எனக்கு கூடாதுன்னு போகிற துறவிகள் வாழ்ந்தது அன்றைக்கு. இன்றைக்கு எல்லாம் துறவிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. அப்படி வாழ்ந்தார் வள்ளல் பெருமான். இந்த வள்ளல் பெருமானுக்கும் மணிவாசகருக்கும் இருக்கிற பெரிய ஒற்றுமைகளிலே ஒன்று அவர்கள் கோயில் எழுப்பியது. 2வது நான் பார்க்கிற மிக முக்கியமான ஒரு ஒற்றுமையாக நான் நினைப்பது, சைவத்திலே 4 நிலைகள் பேசப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஐயா எல்லாம் வந்திருக்கிறார். நான் பொதுவாக சைவ சித்தாந்தம் பக்கமே போவதில்லை. ஏன்னா நான் சொன்னா தப்பா சொல்லிடுவே மாட்டிப்பேன். அதுவும் ஐயா வர்றதுக்கு முன்னாடியே பேசிருக்கலாம், வந்து உட்கார்ந்துட்டாரு.
இருந்தாலும் பரவாயில்ல, நான் உரைக்கும் வார்த்தைகள் தான் நாயகத்தன் வார்த்தை என்றுங்கிற மாதிரி பேசலாம். சைவம் ஒரு 4 விதமான நிலைகளை சொல்லுதுங்க. நம்ம எங்க போய் சேருவோம்? எல்லாருக்கும் ஒரு இன்கேட் இருக்கு. இன்கேட் உள்ள வர்றது, பூமிக்குள்ள வர்றது, அம்மாவினுடைய கருப்பை வழியா நம்ம இந்த பூமிக்கு வழியா உள்ள வரலாம். இது இன்கேட். எக்ஸிட் கேட் 2 இருக்கு. நமக்கு எக்ஸிட் கேட் எத்தனை இருக்கு? 2 எக்ஸிட் கேட் இருக்கு. ஒரு எக்ஸிட் கேட்டுக்குள்ள வெளியே போனீங்கன்னா திரும்ப இன்கேட்டுக்குள்ளே வருவீங்க. ஒரு எக்ஸிட் கேட்டுக்குள்ள வெளியே போனீங்கன்னா திரும்ப இன்கேட்டுக்குள்ளே உள்ள வந்துருவீங்க. இன்னொரு எக்ஸிட் கேட்டுக்குள்ள கரெக்டா போயிட்டீங்கன்னா அது உங்களை வேற 4 இன்கேட்டுக்கு கூட்டு போகுங்கிற. அந்த 4 எதுங்க அப்படின்னா சைவம் சொல்கிறது சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம்னு 4 இன்கேட் ஒண்ணு ஓபன் ஆகும் தனியா. அது இந்த வந்த இன்கேட்டே கிடையாது. செல்லா நின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்புங்கிற மாதிரி அந்த இன்கேட்டுக்குள்ள வரமாட்டீங்க. நீங்க வேற உலகத்துடைய 4 கேட் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். அந்த எக்ஸிட்டை கரெக்டா போய் திறக்கணும். கரெக்டா போய் திறக்கணும். அந்த 4 கேட்டு என்ன சைவம் சொல்கிறது? சாலோகம், இறைவன் இருக்கிற உலகத்திலே அவனோடு இருத்தல். சாரூபம், இறைவனுடைய உருவம் போல் அவனோடு இருத்தல். சாமீபம், இறைவனுக்கு மிக பக்கத்தில் இருத்தல். 4வதா ஒண்ணு இருக்கு, சாயுஜ்யம், இறைவனோடு 2 கலத்தல். சைவ பெரியவர்கள் இருக்கிறார்கள், சொல்ல வேண்டியதில்லை. 2 கலத்தல் என்கிற சொல் ஏன் மிக கவனமாக கையாளப்படுதுன்னா, இந்த ஆன்மா இறைவனோட 2 கலக்கலாமை ஒழிய இறைவனாவே ஆயிட முடியாது. சைவம் சொல்றது அதான். கரெக்ட் தானே? நினைக்கிறேன். இறைவனோடு பொருந்துதல் தான். இறைவனோடு கலக்கலாம், ஆனா இறைவனாவே ஆயிட முடியாது. அப்படிதான் அந்த 4 விதிமுறைகள் இருக்கிறது. மற்ற 3 அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் நானே சிவமானேன் என்று சொன்னவர்கள் அருளாளர் வரிசையிலே 2 பேர். ஒருவர் மணிவாசகர், இன்னொருவர் வள்ளலார். நானே சிவமானேன். இந்த 4 விதமான நெறிகளிலே சாயுஜ்யத்திற்கும் அதற்கு மேல ஒரு நெறி இல்லை, சாயுஜ்யத்துக்குள்ளேயும் சொல்லலாம், சைவத்துல இருந்து சொன்னார். நானே சிவமாதல். மணிவாசகர் ஒரு இடத்துல பாடுகிறார், முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பானும் வண்ணம் சித்து மலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட என்று ஒரு வரியை பயன்படுத்துகிறார். அந்த வரியை ரொம்ப சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட என்கிற வரியிலே தானே சிவமானேன் என்று ஒரு வரி பயன்படுத்துகிறார். இப்படி தானே சிவமாவதாக மற்ற 3 பெரும்பாலாக பாடியிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் மணிவாசகர் நானே சிவமானேன் என்று பாடுகிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். என்னை சிவமாக்கி என்கிற இந்த தொடரை மணிவாசகரை போலே வேறொருவர் பயன்படுத்தினார் என்றால் வள்ளல் பெருமான் பயன்படுத்தினார். திருப்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். இன்னொரு இடத்துல பாடுறார், ஜோதியில் ஜோதியில் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி. அதுல சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவேலிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர், சிவமாக்கி கொண்டது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியில் ஜோதியில் ஜோதி. இந்த இடம் ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். இறைவனோடு கலத்தல், இறைவனோடு பொருந்துதல் என்கிற நிலை கடந்து இறைவனாகவே ஆடல் ஆனேன் என்று சொல்றது 2 பேர். ஒன்று மணிவாசகர், இன்னொன்று வள்ளலார். இவங்க 2 பேரும் நெருங்கி வர இடம். வள்ளலார் என்ன சொன்னார்? ஒரு 4 புருஷார்த்தங்கள் சொன்னார். அந்த 4 புருஷார்த்தங்கள் சைவத்தில் இருக்கிற 4 புருஷார்த்தங்கள் இல்லை. ஊரநடிகளும் இதை தெளிவுபடுத்தி சொல்கிறார். என்ன 4 புருஷார்த்தம் வள்ளலார் சொல்றாருன்னா, அவர் ஒரு 4 நிலைகள் சொல்றார். ஏம சித்தி, சாதா கல்வி, தத்துவ நிக்கிரகம் செய்தல், கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆடல். இந்த கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆடல் அப்படிங்கிற அந்த நிலைக்குள்ளதான் மணிவாசகர் தொடங்கி வைக்கிறார். வள்ளல் பெருமான் அதை தொடர்ந்து போகிறார். இந்த நிலை இருக்கு பாருங்க, இந்த 4வது நிலை. இதுக்கு மணிவாசகர் தொடங்கி வைக்கிறார், இவர் தொடர்ந்து வருகிறார். நான் இன்னும் ரொம்ப ரசிக்கிற இன்னொரு இடம் 2 பேருக்குள்ளேயும் நான் பார்க்கிறது, நான் ஏற்கனவே பேசிய ஒரு குறிப்பு தான். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆன்மா இருக்கிறது. நம்ம தான் ஆன்மா, ஆன்மா தான் நம்ம. இந்த உடம்பெல்லாம் இங்க வந்து வாங்கிட்டு வந்தது.
நம்ம எல்லாரும் இந்த உடம்பு பத்தி கவலைப்பட்டோம், அப்படிதானுங்களே? உடம்பு பத்தி கவலைப்பட்டோம். நல்லா இருக்கியான்னு யாராவது கேட்டா மனசு சம்பந்தமா பதில் சொல்ல மாட்டோம், ஆன்மா சம்பந்தமா பதில் சொல்ல மாட்டோம், உடம்பு சம்பந்தமா தான் பதில் சொல்லுவோம். சில பேர் மனசு சம்பந்தமா சொல்லுவாங்க, கவலையா இருப்பான். நல்லா இருக்கானே கேட்டா எதுக்கு இருக்குன்னே தெரியல அப்படின்பா. உடம்பு நல்லா தான் இருக்கும், ஒன்னும் இருக்கா, சுகர் இருக்காது, பிபி இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது, ஆனா மனசு முழுக்க கவலை இருக்கு. எப்படா இருக்க கேட்டாங்க, இருக்கேன், எதுக்கு இருக்குன்னே தெரியாம இருக்கேன். மனசு கஷ்டப்பட்டு யோசிப்போம், உடம்பு கஷ்டப்பட்டதை பத்தி யோசிப்போம். கண்ணாடி முன்னாடி நின்று நல்லா ஒரு 5 கிலோ ஏறிட்டும் போல இருக்கே அப்படின்னு பார்ப்போம். ஒரு 10 கிலோ குறைஞ்சிருச்சுன்னா ஐயோ ஒரு 10 கிலோ குறைஞ்சிட்டுமே அப்படின்னு வருத்தப்படுவோம். யாராவது இந்த உடம்பை தாண்டி உள்ள இருக்கிற ஆன்மா இழைச்சிருச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறோமா? ஆன்மா இழைக்கிறது எந்த கண்ணாடியிலங்க பாக்குறது அப்படின்னு கேட்கல. அந்த கண்ணாடி வேற எதுவுமே இல்லை, பெரியவர்கள் எழுதிய தேவாரமும் திருவாசகம் தான் கண்ணாடி. இது ரெண்டு தான் கண்ணாடி. ஆன்மா இழைச்சிருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு இதுதான் கண்ணாடி. நீங்கள் உங்கள் ஆன்மா இழைப்பதை பற்றி கவலை இல்லை, ஆனால் இந்த உடம்பு இழைப்பதை பற்றி கவலை. ஆன்மா இழைக்குமா என்று கேட்டால் ஆம் இழைக்கும் என்று 2 பேர் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சொல்லல, அவங்க வருத்தப்பட்டாங்க. நமக்கெல்லாம் முதல்ல ஆன்மா இருக்குதாடி இன்னும் பல பேர் ஏத்துக்கல. அறிவியல் உலகம் ஆன்மாவை ஏத்துக்குதா? கிடையாது. அறிவியல் உலகத்துக்கு ஆன்மாங்கிறதே பொய். ஆனா அவனுக்கு எதிராக உடம்பு உயிரோட இருக்குன்னு கேட்டா அதுக்கு பதிலும் தெரியாது. அதுதான் அறிவியல். அறிவியல் பாருங்க, இந்த உடம்புல எது உயிர்னு கேட்டா அவனுக்கு பதில் கிடையாது. ஆனா உயிர்னு ஒண்ணு உடம்புக்குள்ள இருக்குதுன்னா அதை ஏத்துக்க மாட்டான். அதான் அறிவியல். ஆன்மாக்குள்ள வர மாட்டான். ஆனா நம்ம அருளாளர்கள் சொல்லுகிறார்கள் ஆன்மா இழைக்கும். சரி, எதனால இழைக்கும் அப்படின்னா 2 ரீசன் இருக்கு. அந்த 2 ரீசன்ல ஒரு ரீசனை ஒருத்தர் பாடுறாரு, இன்னொரு ரீசன் இன்னொருத்தர் பாடுறாரு. மணிவாசகர் சொன்ன பாடல், இப்போது சொன்னனே அந்த பாடல் தான். புல்லாகி பூராய் புழுவாய் மரமாய். அதுல செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னா ஆள் இழைச்சிட்டாரா? அவர் ஆன்மா இழைச்சு பிறந்து 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 நான் அந்த வேலைப்பா என் ஆன்மா இழைக்குது. ஏன் அது பாட்ட அலையுது இல்ல, திரும்ப திரும்ப பிறக்குது, வளருது, வினை செய்யுது, அது பயனை அனுபவிக்குது, செத்து போகுது, திரும்ப அந்த வினைக்காக பிறக்குது, திரும்ப ஒரு வினை செய்யுது, அந்த வினை பயனை அனுபவிக்குது, திரும்ப செத்து போகுது, தேயுது இந்த ஆன்மா. எதனால? பிறந்து பிறந்து. அல்ல, அதை கொஞ்சம் மாத்தி சொன்னார், இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும். வள்ளலார் என்ன சொல்றார்? நான் இறக்குறதால என் ஆன்மா தேயுது. நமக்கு சரி, இப்ப நமக்கு பெரிய பிரச்சனையே 2 பேர் இருந்தாங்கன்னா நம்ம ஒரு பட்டிமன்றமே போட்டு 2 பேர் உட்கார வச்சிருக்கலாம். ஆன்மா எதனால் தேய்கிறது? பிறப்பதால் தேய்கிறதா, இறப்பதால் தேய்கிறதா? பிறப்பதால் தேய்கிறதா, இறப்பதால் தேய்கிறதா? எதனால உண்மையிலே தேயுது? 2 ஆளையும் தேயுது. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி வாங்குற மாதிரி பிறந்தாலும் தேயுது, இறந்தாலும் தேயுது. பாருங்க, 2 அருளாளர்கள் நமக்கு ஒண்ணு சொல்லிட்டு பாருங்க. அவரு பிறந்ததுக்காக மட்டுமே தேயுதுன்னு அழுதார், இவர் இறந்ததுக்காக மட்டுமே தேயுதுன்னு அழுதார். இப்ப 2ம் தெரிஞ்சு போச்சு. நம்ம எதுக்கு அழணும்? 2த்துக்காகவும் அழணும், பிறந்ததுக்காகவும் அழணும், இறந்ததுக்காக அழணும். நீங்க இந்த புள்ளிதான் மணிவாசகரையும் வள்ளலாரையும் ஒன்னா பார்த்துட்டு இருந்த இடத்துல 2 பேரும் வேறுபடுற இடம். என்னன்னா, மணிவாசகருடைய பாடல் முழுக்க இல்ல தேவாரம்பாடியவருடைய பாடல் முழுக்க அவர்களுடைய விண்ணப்பம் எதுனா மீண்டும் பிறவாமை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. மீண்டும் பிறவாமை, பிறப்பை பத்தி மட்டும்தான் ரொம்ப கவனப்பட்டார். அப்ப கூட என்ன சொல்றார்? சிதம்பரம் போய் பார்க்கிற போது நடராஜருடைய தூக்கிய திருவடியை பார்க்கிற போது என்ன சொல்றார்? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். அதுல கடைசியா என்ன சொல்றார்? மனித பிறவியும் வேண்டுவதே உம்மான். அப்ப எனக்கு இன்னொரு பிறவி கூடாதுன்னு நினைக்கிறவர் தான். அவருடைய அதிகமான எண்ணமே பிறவி கூடாது. ஒருவேளை எனக்கு நீ பிறப்பு கொடுத்தாலும் இந்த தூக்கிய திருவடியை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா எனக்கு சந்தோஷம்ன்ற. அப்போ இவங்க எல்லாரும் எங்க நிக்கிறாங்க? எனக்கு இன்னொரு பிறப்பு வேண்டாம், எனக்கு இன்னொரு பர்த் சர்டிபிகேட் வேணாம், இருக்கிற பர்த் சர்டிபிகேட் நிறைய இருக்கு, அது போதும். ஆனா வள்ளலார் எங்க கொஞ்சம் மாறி நிக்கிறாருன்னா, நான் செத்து போனாதானே பிறப்பேன், நான் செத்து போனாதானே பிறப்பேன், நான் நிறைய நல்லதுதான் செய்தேன், என் வினை எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை இந்த உடம்பு விழுந்ததுக்கு அப்புறம் ஆன்மா திருவடிக்கு போயிடுங்கிற போலன்னா, அதனால நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் சாகவே கூடாதுன்னு கேட்கிறேன்.
இவங்க எல்லாம் பர்த் சர்டிபிகேட் வேண்டாம்னு கேட்டாங்க. நம்மளால என்ன கேட்டாரு? எனக்கு டெத் சர்டிபிகேட்டே வேண்டாம்னு கேட்டார். எனக்கு இரவாமை வேண்டும் அப்படின்னு கேட்ட இடத்துலதான் வள்ளலார் கொஞ்சம் இவர்களிடமிருந்து வேறுபட்டு தனித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ரெண்டு பெரிய ஐகான்ஸ் ஆஃப் சைவம் என்று சொல்லலாம். இந்த ரெண்டு பேர்ல மணிவாசகருக்கு வள்ளலார் தெரியுமா? வள்ளலார் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரு பல பெரியவர்கள் சொல்படி வரை 3ஆம் நூற்றாண்டு என்று வைத்துக் கொள்வோம். வள்ளலார் 1800 வரார். எப்படியும் அவர் பார்த்திருக்க முடியாது. ஆனா இவரு படிச்சிருப்பாரு, நினைச்சிருப்பாரு, சிலாகிச்சிருப்பாரு. நான் ஒண்ணு சொல்றேன், ஏன் இன்னைக்கு இந்த திருவாசக மாநாடுக்கு முதல் நிகழ்ச்சியாகவே வள்ளல் பெருமானின் துணை கொண்டு திருவாசகத்தை பார்ப்பதற்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னா, எப்பவுமே ஒரு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்த ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க. அந்த படம் சூப்பரா இருக்கும். அதுவும் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் கவனமா பாரு, அங்கதான் அந்த படத்தோடைய அப்படி சொல்லும் போது அந்த படத்தை பார்க்கிற ஆர்வம் நமக்கு இன்னும் அதிகமாகும். அந்த மாதிரி என்னை கேட்டால் திருவாசகத்தை படித்தது எல்லோரும் தான். பல பேர் படித்திருக்கிறார்கள், பல அருளாளர்கள் படித்திருக்கிறார்கள். ஆனால் திருவாசகம் என்றால் இவ்வளவு இனிக்கும் என்று வள்ளலாரை தவிர வேறொரு அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார்களா என்றால், ஆனா இந்த சும்மா வாயால சொல்லக்கூடாது, அதுக்கு உதாரணத்தோட சொல்லணும். வள்ளலார் எழுதியிருக்கிறார், உங்களுக்கு தெரியும், ஆளுடைய அடிகள் அருள் மாலைன்னு ஒரு பெரிய ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அதெல்லாம் படிச்சோம்னா வள்ளலார் சைவத்துல எவ்வளோ ஈடுபாடோட இருந்தாருங்கிறது. அந்த பாட்டு ஒண்ணு எனக்கு அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு ஆழமானது. அதுல முதல் பாட்டு உங்களுக்கு தெரிந்ததுதான். வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். இது ரெண்டு வரி இல்லைங்க, இது ரெண்டு பெரிய தத்துவம். முதல் வரியை என்ன சொல்றாரு பாருங்கள். வான் கலந்த மாணிக்க வாசக. மாணிக்க வாசகர் எங்க கலந்தாருங்கிறதுக்கு முன்னாடி எந்த ரெஃபரன்ஸும் பெருசா கிடையாது. நம்ம சொல்றோம் இதன் பொருள் என்ன என்று கேட்டப்ப நேரா உள்ள போனார், மறைந்தார், இறைவன் கூட்டு போயிட்டார். எங்க கலந்தார் அப்படின்னா வள்ளலார் அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த ரிவீல் பண்றாரு. எங்க கலந்தார்னா அவர் வான் கலந்தார். அது என்னங்க வான் கலந்தார்? அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு தெரியுமா? ஏன் வான் கலந்த மாணிக்க வாசகான்னு எழுதினாருன்னு. ஒரு அர்த்தம், சிவபெருமானினுடைய தலங்கள் 5 ஐம்பூதங்கள் உங்களுக்கு தெரியும். மண் தலம் எதுங்க? மண் தலம் திருவாரூர். எங்க ஊர் விட்டுட்டீங்களே, காஞ்சிபுரம். ஆமா, நாங்க எங்க ஊர் தான் முதல்ல சொல்லுவோம். ஆமா, எல்லாம் ஒண்ணுதான். அவருக்கு ஊர் தான், நம்ம ஊர் தானே. நமக்கு ஏதோ தனியா ஒரு ஊர் இருக்கே, இல்ல ஊர் ரெண்டு பேர் ரெண்டு. சரி, காஞ்சிபுரம். நீங்க எப்பயும் பாருங்க, ஏகம்பனுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, புனுகு சாத்துவாங்க. ஏன்னா மண்ணிலே செஞ்ச லிங்கம் அது, அதனால அதுக்கு அபிஷேகங்கள் கிடையாது, புனுகு சாத்துறது தான். மண் தலம் காஞ்சிபுரம். நீர்த்தலம் எதுங்க? திருவானைக்கா. எப்பயும் போனீங்கன்னா கீழே நீர் ஊறி வருவதை நீங்கள் பார்க்கலாம். அது அந்த இடத்துல அந்த நீர் என்கிற பூதத்தினுடைய ஆற்றல் அதிகம், அங்கிருந்து இறைவனுடைய சக்தி வெளிப்படுது. நீர்த்தலம். காற்று தலம் எதுங்க? காலாத்தி. 5ல நம்ம விட்டு கொஞ்சம் வெளியே போன ஒண்ணு அதுதான். நம்ம பெரியவங்க அதை குடிச்சு வைக்க விட்டுட்டாங்க, குடிச்சிருக்கலாம். அது திருப்பதி போயிடுச்சு வருத்தப்பட்டது, இங்க போச்சா யாரும் பெருசா வருத்தப்படல. காலாத்தி போச்சு. காலத்தி காற்று தலம். நீங்க இப்பயும் என்ன சொல்லுவாங்க, முன்னாடி வைத்த தீபம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அந்த காற்றினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா காற்றின் வழி இறைவனுடைய ஆற்றல் வெளிப்படுகிற இடம். அடுத்து என்னங்க? நிலம், நீர், காற்று, அக்னி. அண்ணாமலை. ரொம்ப வருத்தம். இப்ப அண்ணாமலை எங்க பார்த்தாலும் போர்டு அருணாச்சலேஸ்வரன் மாத்திட்டாங்க. அண்ணாமலை என்கிற தமிழ் பேரை விட்டுறக்கூடாது, அண்ணாமலை தான். ஏன் அண்ணாமலை? அண்முதல் என்றால் தொடுதல் என்ற அர்த்தம். பிரம்மனும் திருமாலும் திருமுடியும் திருவடியும் தேடி போயும் தொட முடியாத மலையாக இருப்பதால் அவனுக்கு அண்முதல் இல்லாமலை என்பதால் அண்ணாமலை என்கிற பெயர். அந்த பெயரை விட்டுறக்கூடாது. அண்ணாமலைக்கு அதை ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சிவபெருமானுக்கு தமிழ் தான் பிடிக்கும். அண்ணாமலைக்கு அது என்ன தலம்? அக்னி தலம். நீங்க காலையில 4 மணிக்கு போய் மார்கழி மாசம் அது உள்ள போய் நின்னாலும் கூட தகன்னு கருவற அது நெருப்பு தலம். அப்ப 5ஆவதா ஒண்ணு இருக்குங்க, வான் தலம், ஆகாயத்தலம். எதுங்க? சிதம்பரம். நீங்க நல்லா கவனிங்க, சிதம்பரத்துல மூலவர்னு ஒருத்தர் கிடையாது. உற்சவர் மூலவர் எல்லாம் அவர் தான். மூலவரே வெளியே உற்சவரா வருவாருனாலும் அவர் தான். அங்க லிங்க திருமேனி இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்குது.
அங்க கல்லுல பெரிய லிங்க திருமேனியாக மூலவர்னு ப்ரையாரிட்டி கொடுத்து ஒண்ணு சிதம்பரத்துல இருக்கான்னு கிடையாது. அப்ப எதுக்கு தீபம் காட்டுறாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் சிதம்பர ரகசியம்னு சொல்றாங்கல்ல, அந்த திரைவேலைக்கு எதுக்கு தீபம் காட்டுறாங்க? வானத்துக்கு காட்டுறாங்க. ஏன்னா என்ன தலம்? வான் தலம். இப்ப பாருங்க, மணிவாசகர் எந்த திருத்தலத்துல மறைஞ்சார்? எங்க மறைஞ்சார்? சிதம்பரம். அது என்ன தலம்? வான் கலந்த மாணிக்க வாசகா அப்படின்னா ஒரு அர்த்தம், அவர் சிதம்பரம் ஆகிய வானத்தலத்திலே கலந்தார். வான் கலந்த மாணிக்க வாசகா. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. என்னன்னா, வான் கலத்தல் என்றால் வானத்தோடு கலப்பது என்பது அர்த்தம் அல்ல. இங்க வானம் என்பது யார் தெரியுமா? சிவபெருமான். திருமந்திரத்துல திருமூலர் ஒரு பாட்டு சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நமக்கு எல்லாம் பிடிக்காத பாட்டு கூட வச்சுக்கோங்க. யான் பெற்ற இன்பம் ஏன்னா இந்த வரி நமக்கு பிடிக்காது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா உலகத்துக்கே வரணும்னு நினைப்போம். இப்படிதானுங்களே, கோவிட்ல நமக்கு வந்து தகர அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த பக்கத்து வீட்டுக்கு அடிக்கிறானா இல்லையான்னு ஆர்வமா பார்த்தோம். ஆனா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சதுன்னா அடுத்தவனுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போமா? எதிர்பார்த்துட்டா நம்ம எல்லாம் புண்ணிய ஆன்மா ஆயிடும், எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் திருமூலர் புண்ணிய ஆன்மா. அது என்ன சொல்லி சொன்னாரு? யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன். ஐயா, வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின். இப்ப பாருங்க, இறைவன் எங்கு எதை பற்றி இருக்கிறார்? வானை பற்றி இருக்கிறார். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. இப்ப இந்த பாட்டை கவனிங்க. வான் பற்றி நின்ற மறைபொருள் எங்க இருக்குன்னா அது ஊன் பற்றியும் இருக்கு. எங்க இருக்கு? ஊனுக்குள்ளயும் தான் இருக்கு. நீங்க அவனை வானுக்குள்ளதான் தேடணும் அவசியம் இல்லை, ஊனுக்குள்ள தேடினாலே போதும். ஆனாதான் ரொம்ப அழகா சொன்னாங்க, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்திலும். அதனால வள்ளலார் என்ன செஞ்சார்? அண்டத்துக்கு அகம்புறம் அகப்புறம் புறப்புறம்னு சொன்ன மாதிரி பிண்டத்துக்கும் அகம்புறம் அகப்புறம் புறப்புறம்னு பிரிச்சார். ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொன்னார். அப்ப திருமூலர் என்ன சொல்றார்? வானத்திலே இருக்கிறாரா? வானத்துல இருக்கிறார் தான். அதனால நீ வானத்தையே பார்த்து நிற்கக்கூடாது, வானத்தையே பார்த்து நிற்கக்கூடாது. ரொம்ப அழகா திருமூலர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ. தேன் எடுத்து சாப்பிடுறோம், ஸ்வீட்டா இருக்குது. இப்ப அந்த ஸ்வீட் என்ன கலர்ல இருக்குதுன்னு கேட்டா சொல்ல முடியுமா? ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த ஸ்வீட் என்ன கலர்னு சொல்ல முடியுமா? நிறம் என்ன, வண்ணம் என்ன, கோலம் என்ன சொல்ல முடியுமா? தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர். எல்லாம் வானத்துலதான் தேடுறான், யாரும் இங்க தேடுறது இல்லை, பக்கத்துல தேடுறதே கிடையாது, வானத்துலதான் தேடுறோம். தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல். எப்படி தேன்ல இருந்து வெளியிலிருந்து பார்த்தா இனிப்பு தெரியாது, இனிப்புக்கு வடிவம் கிடையாது, குணம் கிடையாது, கோலம் கிடையாது. ஆனா அந்த தேனை நீ சுவைமா இருக்கிற போது அந்த இனிப்பு சுவையை உணர்வது போலத்தான் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே என்று சொன்னார். அப்படி ஊனுக்குள்ளே இருக்கிற ஈசனை எவன் ஒருவன் பிடித்து கொண்டானோ அவன் வானத்தில் இருக்கிற ஈசனையும் பிடித்து கொண்டான். மணிவாசகர் ஊனுக்குள் இருக்கிற இறைவனோடு கலந்ததால் அவன் வான் கலந்த மாணிக்க வாசகா என்று வள்ளல் பெருமான் சொன்னார். அடுத்த ஒரு வரி சொன்னார், ரொம்ப பிடிச்ச வரி அது. நீ வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால்னு சொன்னார். ஏன் இதை, அதாவது அடுத்து கலக்கிறதெல்லாம் தெரியுது, பால் கலந்து தேன் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து இதெல்லாம் சரி. நான் கலந்துனா மிக்சில நம்மளையும் எகிரி குதிச்சு கரகரன்னு அடிச்சுக்கிற மாதிரி நான் கலந்துனா நான் நினைக்கிறது உண்டு. ஏன் இப்படி வள்ளலார் எழுதினார் என்றால், பல அஞ்ஞான மனிதர்களும் நம்மோடு வாழ்கிறார்கள். திருவாசகத்தை படித்தால் உருகலாம் என்று சொன்னால் சில பேர் எடுத்து திருவாசகத்தை படிச்சுட்டு எனக்கு எங்க உருகவே இல்லை அப்படின்பாங்க. இருக்குதாங்க, திருவாசகத்தை படிச்சா உருகலாம், திருவாசகத்தை படிச்சேனே எனக்கு ஒண்ணும் பெருசா உருகவே இல்லைன்னா. வள்ளலார் என்ன சொல்றா, திருவாசகத்தை எப்படி படிக்கணும்னு சொல்லி தரார் வள்ளலார். எப்படி படிக்கணும்? கண்ணாடி போட்டுட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய எழுத்தா பதம் பிரிச்சு வச்சிருப்பாங்க, பார்த்து ஒரு ஒரு எழுத்தா படிச்சா உருக முடியாதான். எப்படி உருகணும்னா நான் கலந்து பாடுங்கா. நீங்க பாடுறதுக்கு முன்னாடி உங்களை அதுல கலக்கம். இந்த நான் கலந்துனா ரெண்டு அர்த்தம் இருக்கிறது தமிழ்ல. நான் கலந்து என்றால் உங்களை நீங்கள் அதில் கலந்து ஒன்றி பாடுவது. இன்னொன்று நான் என்கிற எனது என்கிற ஆணவத்தையும் விட்டு அதோடு கலந்து பாடுங்கால் உங்களுக்கு திருவாசகம் இனிக்கும். எப்படி பாடணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறார் யாரு? வள்ளல் பெருமான். இதை எப்படி பாடணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறார்.
அதே போல அவர் அவர் சொல்லுகிறார் இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இந்த முத்தேக சித்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, வள்ளலார் அடைந்தது முத்தேக சித்தின்னு சொல்லுவாங்க. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், 3 விதமான தேக நிலைகளை வள்ளலார் அடைந்தார். இது வள்ளலாருக்கு முன்னால் யாராவது அடைந்தார்களா என்றால் நம்ம ரொம்ப வெளிப்படையா பார்த்தோம்னா 4 பேருமே இந்த உடம்போடு போனவங்க தான். யாரும் உடம்பு இங்க விட்டுட்டு போனவங்க இல்லை. ஆனா ரொம்ப குறிப்பா வள்ளலார் யாரை இப்படி பாடுகிறார் என்றால், ஒரு பாட்டிலே அதே பாடலிலே சொல்லுகிறார், மண்புருவ நடுமுதலா மனம் புதைத்து நெடுங்காலம், அதாவது நெத்தி போட்டுல ஆன்மா ஒளி வடிவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, மண்புருவ நடுமுதலா மனம் புதைத்து நெடுங்காலம், அந்த 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 ஒளியவே மனசுல நினைச்சு பார்த்துக்கிட்டே எண்புருவாய் தவம் செய்வார் எல்லோரும் ஏமாக்க, அந்த அந்த ஒளியவே நான் பாக்குறேன்னு கண்ணை மூடி தவம் செய்யறவங்க எல்லாம் ஏமாந்து போற மாதிரி, அவங்க எல்லாம் ஏமாந்து போறாங்க. என்னமா இவர் அதை செய்யலன்னு அர்த்தம். யாரு? மணிவாசகர் அந்த மாதிரிலாம் உட்கார்ந்து தவம் செய்யல. அப்படி செய்யறவெல்லாம் ஏமாந்துட்டான், அவனுக்கு அது கிடைக்கல, எல்லோரும் ஏமாக்க. ரொம்ப முக்கியமான ஒரு வரியை வள்ளலார் எழுதுகிறார். அன்புருவம் பெற்றதன் பின் அருளுருவம் அடைந்த பின்னர் இன்புருவம் ஆயினை நீ. இப்ப முத்தேக சித்தி வள்ளலார் அடையல, வள்ளலாரே அவருக்கு முன்னால் இந்த 3 தேகம் அடைஞ்சதா சொல்றது மணிவாசகர். அன்புருவம் பெற்றதன் பின் அருளுருவம் அடைந்த பின்னர் இன்புருவம் ஆயினை நீ. இப்ப அவருக்கு முத்தேகம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் யாரு? அடியார் இல்ல, அவர் யாரு? இப்ப முத்தேகம் அடைஞ்சிட்டா ஆண்டவன் சிவமாக்கி ஆயிட்டாருன்னா அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. ஆகினை நீ எழில் வாத ஊர் இறையேன்னு பாட்டு, இறையேன்னு சொல்லிட்டார். யார? மணிவாசகர அடிகள்னு பாடல, தொண்டர்னு பாடல, என்னவா கொண்டு போய் வச்சுட்டாரு? இறையேனே கொண்டு போய் வச்சுட்டார். ஏன்னா அவர் அந்த நிலையை அடைந்தார் என்பதாலே அந்த ஒரு பெரிய நிலைக்கு அவரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இப்படி இதுல அவர் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடித்தது, இந்த திருவாசகத்தை ஏன் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. திருவாசகத்தை படிச்சா என்னப்பா கிடைக்கும்? திருவாசகத்தை படிச்சா என்ன கிடைக்கும் தானே கேட்கிற. வள்ளலார் சொல்லுகிறார், மாற்றமிலா மாணிக்க வாசகா நின் வாசகத்தை கேட்ட போது. படிக்க வேண்டாமா? இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நிகழ்ச்சி நடந்ததுன்னா நாங்கெல்லாம் பேசுறதுல ஒரு 4 பாட்டாவது சொல்ல மாட்டோமா? அந்த பாட்டை கேட்டாலே போதும். கேட்ட என்ன ஆகும் அப்படின்னா வள்ளலார் சொல்லுகிறார், கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறும் எண்ணில் நாமடைதல் வியப்பன்றோம். பாருங்க, இதுல ரெண்டு விதமான விஷயத்த சொல்றாரு. நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லா பறவையும் பறவைதான், அப்படிதானுங்களே. ரக்க இருக்கிறது எல்லாமே பறவைதான். ஆனா வள்ளலாருக்கு அப்படி கிடையாது. வள்ளலார் அந்த பறவையவே 2ஆ பிரிகிறார். பறவையிலேயே 2 வகையான பறவைகள் இருக்கிறது. என்னென்ன பறவை? ஒரு பறவை வெஜிடேரியன் பேர்ட், இன்னொரு பறவை நான் வெஜிடேரியன் பேர்ட். ஐயா மனுஷங்களே 2ஆ பிரிச்சுக்கிறார், தெரியுங்களா? வள்ளலார் எல்லாரையும் ஒன்னா பாக்குறோம்னு சொல்றோம், அப்படிலாம் இல்லை. வள்ளலார் ஒன்னா பார்க்கணும். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் உரிமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும்லாம் பாடுறாரு. ஆனா வள்ளலாரே நம்மள 2ஆ பிரிச்சிருக்கிறார். ஆண் பெண் கிடையாது. என்ன பிரச்சனை தெரியுமா? அக இனத்தார் புற இனத்தார். யாரெல்லாம் அக இனத்தார்னா யாரெல்லாம் உயிர்கொலை செய்யாமல் இருக்கிறார்களோ அக இனத்தார், யாரெல்லாம் உயிர்கொலை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் புற இனத்தார். அவர் எழுப்பிய கோயில்ல ஒரு போர்டு மாட்டார். இந்த பாருங்க, இன்னைக்குதான் நம்ம கோயில்ல போர்டு மாட்டோம், லுங்கி கட்டி கொண்டு உள்ளே வரக்கூடாது. லுங்கி போடுறோமா போர்டு? முதல்ல போர்டு மாட்டினது வள்ளலார் தான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கொலையும் கொலையும் செய்கிறவர்கள் உள்ளே வர அனுமதி இல்லை. ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் புற இனத்தார் தான் உள்ள வரக்கூடாது. ஆனாலும் வள்ளலார் என்ன தெரியுமா? அன்போட நிற்கிறாரு. ஒருவேளை அந்த புற இனத்தாருக்கு பசி வந்தா அவர் பசி கூறும்போது பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிகின்ற. அவன் நமக்கு ஆகாதவன் தான்டா, ஆனா பசிக்குதுன்னு வந்துட்டான்டா சாப்பாடு போடு. ஆனா அவன் கேட்பான், சார் பிரியாணி போடுவீங்களா? அவன் தான் அவன் அவனுடைய இடத்துல இருந்துதான் பேசுவான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ 2 பறவைகள், ஒன்று சைவம் சாப்பிடுற பறவை, இன்னொன்னு அசைவம் சாப்பிடுற பறவை. பிணங்களை கொத்தி தின்னுகிற கழுகுகளும் பருந்துகளும் இதெல்லாம் எதுனா கீழ்ப்பறவை. அனிமல்ல 2 விதமான அனிமல் இருக்குங்க. மாடு குதிரைலாம் நல்ல அனிமல்ஸ், ஏன் புல்ல சாப்பிடுறது.
வேட்டையாடி ரத்த வாசனையோடு சாப்பிடுகிற மிருகங்கள் எல்லாம் வேட்டமுறும் பொல்லா விலங்குகள். வள்ளலார் என்ன சொல்றார், திருவாசகத்தை ஒருவேளை நீங்க சத்தமா ஸ்பீக்கர் வச்சு போட்டீங்கன்னா அதை கேட்கிற கழுகு அன்னிலிருந்து வெஜிடேரியனா மாறிடும். திருவாசகத்தை கேட்டா சிங்கம் கூட புல்ல சாப்பிட ஆரம்பிச்சிரும், வேட்டையாடுறத நிறுத்திடும். இது எதுக்கு சொல்றாருன்னா, அறிவே இல்லாத பறவையும் விலங்கும் கூட தன் கீழான நிலையிலே இருந்து மேலே வர முடியும் என்றால் திருவாசகத்தை அறிவுள்ள நாம் கேட்கின்ற போது எவ்வளவு பெரிய மேல்நிலைக்கு வர முடியும் என்கிற ஒரு விஷயத்தை வள்ளலாரினுடைய இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அதே போல வள்ளலார் சொல்லுகிறார், இன்னும் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல், அந்த அந்த வரிசையிலே சொல்லுகிறார், நமக்கு மணிவாசகருடைய கதை தெரியும். அவர் ஒரு அமைச்சர், மந்திரி, முதலமைச்சர் என்று சொல்லுகிறார். இப்ப இருக்கிற முதலமைச்சர் இல்லை, அந்த காலத்துல ராஜா தான் முக்கியம், முதலமைச்சர் வந்து கம்மி தான். அவருக்கு ஒரு வேலை கொடுத்து அனுப்புறாரு. என்ன வேலைங்க? குதிரை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புறாரு. நீங்க நினைக்கலாம், ஒரு முதலமைச்சரை போய் குதிரை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புறாரு அப்படின்னா 2-3 குதிரை வாங்கினதுக்காக அவர் போல. அவர் அனுப்புறது அந்த நாட்டுக்கே படைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயமா போறார், டிஃபென்ஸ் ஓரியன்டா போறாரு. அதனால அவர் ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்காக போறார். போனவரு வழியிலே குருவாகி வந்து சிவபெருமானால் ஆட்கொள்ளப்படுறார். அது என்ன நடக்குது தலைமையில? வள்ளலாரும் அதை பாடுறார். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னி மிசை வைத்த பெரும் தெய்வம். வள்ளலாருக்கும் வச்சிருக்காரு போல தலைமையில, அதனால பாடுறாரு. மணிவாசகருக்கு வச்ச உடனே மணிவாசகர் எதுக்காக வந்தாரோ அந்த அபிஷியல் வேலையை மறந்துட்டார். மறந்துட்டு குதிரை வாங்க கொடுத்த காசுல கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு ஒரு பிரச்சனை போயிருக்குது, கோயில் காசுல கல்லூரி கட்டிட்டாங்கன்னு பிரச்சனை போயிருக்குது. அவரு கோயில் குதிரை வாங்குற காசுல கோயில் கட்டினார். இப்ப ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, கூப்பிட்டாரு, வந்தாரு. என்ன ஆச்சு, என்ன சொல்றதுனே தெரியல. உடனே அவருக்கு உள்ள இருந்து குதிரை வந்துரும். சிவபெருமான் குதிரையெல்லாம் பிடிச்சிட்டு வரணும். எனக்கு ஒரு விஷயத்துல சிவபெருமான் சில நேரம் பிடிக்கிறது இல்லை, அநியாயம் பண்ணுவார். அவர் நினைச்சாருன்னா அவர் இருக்கிற சக்திக்கு பல குதிரைகள் தூக்கி போட்டு வரலாம். வேலை மெனக்கட்டு நைட்டெல்லாம் உட்காந்து நரியெல்லாம் குதிரையாக்கி பரியாக்கி அது மேல உட்காந்து வராரு. நான் எப்போ சொல்லுவேன், மணிவாசகர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா மற்ற அடியாருக்கெல்லாம் சிவபெருமான் முதலில் விடையேறி காட்சி கொடுத்த போது குதிரையில வந்து காட்சி கொடுத்தது மணிவாசகருக்கு தான். அந்த ஸ்பெஷல் அவருக்கு தான் கிடைச்சது. குதிரையில பார்த்தார், குப்பாயம் எல்லாம் போட்டுக்கிட்டு சிவபெருமான சடாமுடியோட மத்தவெல்லாம் பார்த்திருப்பாங்க. இவர் தான் நல்லா ஜம்முன்னு குப்பாயம் எல்லாம் போட்டுட்டு குதிரை ஏறி வரத பார்த்தார். நரியை பரியாக்கி கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டார். சிறையில இருந்து வெளியே வந்து தம்பிச்சாங்க. திடீர்னு நைட் ஆன உடனே திரும்ப எல்லா குதிரையும் நரியாகி கத்துச்சு. உடனே திரும்ப அவர் வைகையில முட்டி போட வச்சாங்க. வைகையிலே நதி நீர் பெருக்கெடுத்து ஓடி. வைகையில எப்படி நதி பெருக்கெடுத்து ஓடிச்சுன்னு தெரியுமா? முதல்ல வைகையில தண்ணி பெருசா ஓடாது. வைகையும் எங்க பாலாறும் ஒண்ணு. வைகையாவது தண்ணி போகும், இதுதான் ஆறுன்னு தெரியும். எங்க காஞ்சிபுரத்துல போர்டு மாட்டிருப்பாங்க, இது பாலாறு. அப்பதான் அது மேல பார்த்தா 4 பில்டிங் இருக்கும். கண்ணதாசன் சொல்லுவார் வேடிக்கையா, நான் சின்ன குழந்தையாக இருந்த போது கழுத்தளவு தண்ணீர் போகும் பாலாற்று. நானும் ரொம்ப வியந்தேன், பரவாயில்ல எங்க பாலாத்துல கழுத்தளவுக்கு தண்ணி போச்சார். கண்ணதாசன் சொன்னார், தலைகீழாக இருந்தால் பாரு. அவரு தலைகீழா இருந்தா கழுத்து இருக்கிற, அப்ப என்னன்னா கடைசி வரைக்கும் புட்டியை தாண்டி தண்ணி பாலாத்துல ஓடல அப்படிங்கிற பற்றி தெரியும். ஆனா ஒண்ணு சார், நம்ம எதுக்காக வந்து இந்த அடியார்கள் அருளாளர்கள் எழுதிய இந்த இலக்கியங்களை எல்லாம் நம்ம ஏன் படிக்கணும்னா, சில விஷயங்கள்லாம் அதுல இருந்து கிடைக்கிற மாதிரி வெளியில கிடைக்கல. நானு பாலாறுனாலே என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொன்னாங்க, அது பால் போல் இனிக்கும், பால் போல் அது குழகுடன்ட்டு ஓடும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் கண்ணபுராணம் படிக்கிற போதுதான் அதிலே கச்சியப்பர் சொல்லுகிறார், ஏன் அதற்கு பாலாறு என்றால் கண்ணதாசன் காலம் இல்ல, கச்சியப்பர் காலத்திலேயே அதுல ஓடினதில்லை. கச்சியப்பர் காலத்திலேயே அது ஓடினதில்லை. கச்சியப்பர் சொல்லுகிறார், ஏன் அதற்கு பாலாறு என்றால், ஒரு குழந்தைக்கு எப்போது பால் வேண்டுமோ அப்போது மட்டும் ஒரு தாயின் மார்பிலே பால் சுரப்பதை போல, எப்போது விவசாயிகளுக்கு நீர் வேண்டுமோ அப்போது மட்டும்தான் அது ஓடும் என்பதால் அதற்கு பாலாறு என்று பெயர்ந்து கண்ணபுராணத்துல ஒரு செய்தி இருக்கு. எவ்வளவு ஆச்சரியம். அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், அப்ப இது ஓடாது, எப்பயுமே ஓடாது.
வைகையும் அப்படிதான். வைகை பெருக்கெடுத்து ஓடுற நதி இல்லை. வைகை கடல்ல கலக்காது, தெரியுங்களா? மற்ற நதிகள் எல்லாம் கடல்ல கலக்கும். வைகை நதி கடல்ல கலக்காது. கடல்ல கலக்காது, ஒரு ஏரியாய் நின்றோம். அதனால அதனுடைய முகப்பும் பாத்தீங்கன்னா பெரிய பரபரத்து ஓடுற நதி எல்லாம் கிடையாது. அதுல வெள்ளம் வந்துரு. அந்த அந்த நதி ஓடுற நதியே இல்ல பெருசா. எப்படிங்க வெள்ளம் வந்துச்சு? எப்படி வெள்ளம் வந்துச்சு? கதை சொல்றாங்க. எப்படி வெள்ளம் வந்துச்சா, நம்மள தலையிலேயே ஒரு பெரிய பெருவெள்ளம் வச்சிருக்காரு. கங்கைய லைட்டா ஒரு முடிய ஒதுக்கி வைகையில விட்டாராம். பாஞ்சு வந்த கங்கை வைகையோடு கலந்து பெருக்கெடுத்து ஓடியதுன்னார். அப்பதான் நான் நினைச்சு பார்த்தேன், கங்கையில நீராடணும்னா நம்ம ஏன் சிரமப்பட்டு வடநாடு வரைக்கும் போனோம்? வைகையில் நீராடினாலே சிவபெருமானின் திருமுடியில் வந்த நேரான கங்கையில் நீராடியதற்கு பயன் வைகைக்கே இருக்கிறது. அந்த பெருமை வைகைக்கே இருக்கு. ஓடி வந்து உடனே அதை அடைக்கணும். ராஜா சொல்லார், வீட்டுக்கு ஒருத்தர் வரணும். வந்திக்கு பதிலாக சிவபெருமான் பிட்டு சுமந்து வந்தார், பிரம்படி பட்டார். இப்ப பாருங்க, இது ஏன் இந்த கதையெல்லாம் சொன்னா, திருவாசகத்தினுடைய பிழிவை மட்டும் வள்ளலார் பாடல, மணிவாசகரின் வரலாற்றையும் பிழிந்து ஒரே ஒரு பாட்டுல வள்ளல் பெருமான் சொன்ன பாட்டு. ரொம்ப பிடித்த பாடல் இது. பெண் சுமந்த பாகப் பெருமான் ஒரு மாமேல் என் சுமந்த சேவகன் போல் எய்தியதும், வைகை நதி மண் சுமந்து நின்றதுவும், ஒரு மாறன் பிறம்படியால் புன் சுமந்து கொண்டதுவும், நின் பொருட்டன்றோ புண்ணிய நேர. ஏப்பா, இந்த உலகத்துல கடவுளுக்காக ஒருத்தன் அழகு குத்திக்கலாம், கடவுளுக்காக ஒருத்தன் காவடி தூக்கலாம், கடவுளுக்காக ஒருத்தன் எதாவது தீங்கிடிக்கலாம், அடி வாங்கிக்கலாம், உடல்ல புண்ணு வாங்கிக்கலாம். ஆனா உலகத்துல கடவுள் ஒருத்தனுக்காக புண்ணு வாங்கினாருன்னா உலக வாங்கினாரு. இது வரைக்கும் உலகத்துல கடவுளுக்காக பல பேர் ஏதோ பண்ணியிருக்கான். ஆனா உனக்காக ஒருத்தன் வந்து அடி வாங்கியிருக்காங்கன்னா அது எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும்டா நீ அப்படின்னு சொல்லி இந்த 4 வரி பாடலில் மணிவாசகருடைய மொத்த வரலாற்றையும் சொல்லி இருக்கிற விதம் இருக்கிறது பாருங்கள். அவ்வளவு அற்புதமான ஒரு பாடலாக நான் இதை பார்க்கிறேன். இப்படி திருவாசகத்தையும் வள்ளல் பெருமான் தன்னுடைய பல பாடல்களில் அதை பெருமையோடு பெருமையாக்கி சொல்லியிருக்கக்கூடிய இடங்கள் பல இருக்கிறது. இப்ப நான் முக்கியமா ஒண்ணுக்கு வரேன். திருவாசகத்துக்கும் திருவருட்பாவுக்கும் எம்மாதிரியான தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, பல இடங்கள்ல திருவாசகத்தை பார்த்து வியந்த வள்ளலார் அதை அப்படியே எடுத்து பாட்டுல பாடியிருக்கார். பாட்டே கூட எடுத்துக்கலாம், திருச்சதகமா இருக்கட்டும், திருப்பள்ளி எழுச்சியா இருக்கட்டும், அப்படியே அதுல இருந்து உட்கிரகிச்சு வள்ளலார் பாடியிருக்கிறார். சில பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா, ஓ இது திருவாசகம் இல்லையா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு வள்ளலாருடைய பாடல்கள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அவ்வளவு அருமையா எழுதியிருப்பார். அதுல ஒண்ணு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க கேள்விப்பட்ட பாட்டு தான் அறிவுறுத்தல்ல நம்ம மணிவாசகர் எழுதுன பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையே நண்புருகே. ஆமாறுனா ஆகுமாறு, நல்லது நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நான் செய்யறது இல்லைங்கிறார். அவர் இல்ல, நம்ம யாருமே அதை செய்யறது இல்லதான். ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன், பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலி, ஓமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். இது ஒண்ணு தெரியுது, கோயிலுக்கு போனா என்ன செய்யணும்? தூகணும், மெழுகணும், கூத்தாடணும். இந்த 3மே நம்ம செய்யறது இல்லை. இந்த 3மே நம்ம செய்யறது இல்லை. இதெல்லாம் செய்யணும். மெழுகணும், கூத்தாடணும். கூத்தாடேன் சாமாரே நினைகின்றேன். சொத்து போறதுக்கு வேகமா இருக்கனே தவிர ஆகிறதுக்கு என்னமோ அதை நான் செய்ய தயாரா இல்லப்பா. இந்த ஆமாறு சாமார ரொம்ப பிடிச்சு போய் வள்ளலார் அருட்பெருஞ்சோதியாக வல்ல பாடுறார். சாமாறு அனைக்கும் தவிர்த்திங்கு எனக்கு ஆமாறு அருளிய அருட்பெரும் ஜோதி பாடு. திருவாசகத்துல வந்த அந்த தாக்கம் அதை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்திலே பாடுகிறார். அதே போல நான் ரொம்ப விரும்பக்கூடிய இன்னொரு பாட்டு அறிவுறுத்தல்ல ஒரு பாட்டு. இது எனக்கு 2 பேரையும் ரொம்ப அழகா எடை போடுற ஒரு இடம் கூட வச்சுக்கோங்களேன், மணிவாசகரையும் வள்ளலாரையும். மணிவாசகரும் சன்மார்க்கம் தான். மணிவாசகரும் சன்மார்க்கம். சன்மார்க்கம்னா என்ன? சத்திய மார்க்கம். சத்திய மார்க்கம்னா என்ன? அன்பின் மார்க்கம், காதலின் மார்க்கம். இப்ப இதுல இருந்துதான் வள்ளலார் சன்மார்க்கத்தை ஆரம்பிக்கிறார். உரைநடையில எழுதுறார், 4 மார்க்கங்களில் சொல்லப்பட்ட 4வது மார்க்கத்தை நாம் அடைகிறோம்னு. அதுல இருந்துதான் சமரச சுத்த சன்மார்க்கத்தை எடுத்துட்டு வர்றார். இப்போ ஒரு கேள்வி வரணும், ஆல்ரெடிதான் சன்மார்க்கம் இருக்குது, ஏன் வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்கம் எடுத்துட்டு வந்தார்? சரி, அப்ப சன்மார்க்கத்துக்கும் சமரச சுத்த சன்மார்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? 2த்துக்கும் ஒண்ணு ஒற்றுமை, அன்புதான்.
ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா அதுக்குதான் ஒரு ரெண்டு பாட்டு இருக்கு. ஒன்னும் மணிவாசகர் எழுதின பாட்டு, இன்னொன்னு வள்ளலார் எழுதின பாட்டு. ரெண்டு பாங்க ஒரே பொருள், ஒரே பொருள், ஆனா வரி வேற. ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள், ஆனால் வரிகள் வேற. மணிவாசகர் சொல்றார், யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவே. எனக்கு பிறப்பை பத்தியும் கவலை இல்லை, இறக்கிறத பத்தியும் கவலை இல்லை. வானேயும் பெரில் வேண்டேன், நீ எனக்கு வானவர் நாடு கொடுத்து என்ன அங்க இருந்து சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு அது வேண்டாம். மண்ணாழ்வான் மதித்து மீறே, இல்ல இங்கேயே இருந்து நல்லா சந்தோஷமா நல்லா இதுவா போகத்தோட இரு, எனக்கு அதுவும் வேண்டாம். நல்லா ஞாபகம். இப்போ மணிவாசகர் சொல்றார், எனக்கு பிறப்பு வேண்டாம், இறப்பு வேண்டாம், வானுலகம் வேண்டாம், மண்ணுலகம் வேண்டாம், இது எதுவுமே எனக்கு வேண்டாம். அப்ப என்ன வேணும் அப்படி வைங்க. இப்ப வள்ளலார் ஒரு பாட்டு எழுதுறார், இறக்கவும் ஆசை இல்லை. பாருங்க, இது என்ன அர்த்தம்னா அவர்கள் உடல் வேறு வேறு, ஆனால் அருளாளர்களுடைய அந்த ஆன்மத்தன்மை மாறவே இல்லை. அவர் அங்க யான் ஏதும் பிறப்பு அஞ்சேன், அதே பொருள். ஆனா வள்ளலார் பாடுறார், இறக்கவும் ஆசை இல்லை, இப்படி நான் இருக்கவும் ஆசையின்றி பிறக்கவும் ஆசை இல்லை. எனக்கு பிறக்கவும் ஆசை இல்லை, இறக்கவும் ஆசை இல்லை. உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் எனவே சிறக்கவும் ஆசை இல்லை. அவரா வள்ளலார் இவ்வளவு பெரிய ஆளு, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லைன்ற. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் தேவைன்னு ஓடுறாங்க. எல்லாத்த விட பெரிய போதை எது தெரியுமா? புகழ், பெருமை, அது பெரிய போதை. அதுதான் இன்னும் இன்னும் உங்க ஆணவத்தை தூண்டி விடுறதே அதுதான், தூண்டி விடுறதே அதுதான். அதெல்லாம் சொல்லுகிறார், உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் எனவே சிறக்கவும் ஆசை ஒன்றில்லை, துறக்கவும் ஆசை இல்லை, துயரடைந்து தூங்கவும் ஆசை இல்லை. எனக்கு கஷ்டப்படவும் ஆசை இல்லை, கஷ்டப்படாம இருக்கவும் ஆசை இல்லை. என்னதான் உங்களுக்கு வேணும்? இப்ப இவரும் என்னன்னு சொல்லல, அவரும் என்னன்னு சொல்லல. இப்ப அந்த கடைசி வரைக்கும் இப்ப மணிவாசகர் இதெல்லாம் வேணான்னார். அப்ப எதுதான்ப்பா வேணும்? மணிவாசகர் சொல்லுகிறார், தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமான் எம்மானே உன் அருள் பெறும் நாள் என்று என்றே வருந்துவனே. அப்போ மணிவாசகருடைய அதிகபட்ச ஆசை என்னன்னா, உன் அருள் எனக்கு வேணும்பா, உன் மேல நான் அன்பு காட்டணும்பா, உன் அருள் எனக்கு வேணும்பா அப்படின்னு. மணிவாசகருடைய நோக்கம் முழுக்க எங்க இருந்ததுன்னா சிவபரத்துவத்து மேலேயே இருந்துச்சு. இப்ப வள்ளலார் என்ன ஆசைப்பட்டு கேட்டார் தெரியுமா? இதை கேட்கல. வள்ளலார் இப்ப இங்கதான் கொஞ்சம் மாறுறார். சன்மார்க்கத்துக்கும் சமரசுத்த சன்மார்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இறைவனின் மீது அன்பு செலுத்துகிற வரை அது சன்மார்க்கம். அப்ப எப்ப அது சமரச சுத்த சன்மார்க்கமா மாறும்னா, வள்ளலார் இப்ப கேட்கிறார், இறக்கவும் ஆசை இல்லை பிறக்கவும் ஆசை. என்னதான் வேணும் சொல்லு தரேன் கேட்கிறார். மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுற பார்த்தும் செடியுற கேட்டும் கனமும் சகித்திட மாட்டேன். என் முன்னாடி ஒரு உயிர் வருந்துதா என்னால பார்க்க முடியாது, என் முன்னாடி ஒரு உயிர் வருந்துதா என்னால கேட்க முடியாது, என்னால ஒரு நிமிஷம் கூட சகிச்சுக்க முடியாது. அப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு கேக்குறீங்களா? இருந்தாருங்க. வீட்டுல உட்கார்ந்து இருப்பாரு, பள்ளி நம்ம என்ன பண்ணுவோம், பள்ளி கத்துதும். அவர் சொல்றாரு, இந்த பள்ளி உச்சி கொட்டுதுன்னா அப்ப யாருக்காவது ஏதாவது கஷ்டமா அப்படின்னு மனசை நினைச்சு அழுவார். அப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா? வள்ளலார் இருந்தார். அவர் சொல்லுகிறார், இந்த எனக்கு என்ன கனமும் நான் சகித்திட மாட்டேன். அப்போ என்னடா வேணும்னும் போது இவர் கேட்கிறார், எண்ணுறும் எனக்கே நின்னருள் வளர்த்தால் இசைந்த போது நன்னும் அவர் வருத்தம் தவிர்க்கும் நல் வரம்தான் நல்குதல் இச்சைகான் என்றார். இப்ப வள்ளலார் என்ன கேட்கிறார், ஐயா எனக்கு உங்ககிட்ட வந்து சேர்ந்துடணும்னு கேட்கல, உன் அருள் எனக்கு கொடு, அதை நான் வச்சுக்கல, எனக்கு கீழே எதெல்லாம் கஷ்டப்படுதோ அதுக்கு நான் கொடுக்கணும். பாருங்க, ரெண்டு பேரும் ஒரு இடத்துல பொருந்துறாங்க. அச்சோ பத்துன்னு அவர் எழுதினார். எனக்கு கிடைச்ச இந்த பேரு வேற யாருக்காவது கிடைக்காதான்னு அவர் எப்படி அழுதாரோ அதே அழுகை குரல் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒலித்ததென்றால் வள்ளல் பெருமானினுடைய திருவாயில் இருந்துதான் அந்த அழுகை குரல் வந்தது. நான் ஈடேறிட்டேனே, எனக்கு இடம் கிடைச்சிருச்சே, உங்களுக்கு எல்லாம் கிடைக்காம போயிடுச்சப்பா, உங்களுக்கும் கிடைக்கணும்பான்னு தனக்கு கிடைத்த பேரு இன்னொரு உயிருக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்தியவர் இரண்டு பேர். ஒருவர் மணிவாசகர், இன்னொருவர் வள்ளல் பெருமான். இந்த ரெண்டு பேரும் எங்கே வேறுபடுகிறார்கள் என்றால் ஒரு இடம்தான். என்னன்னா, இறைவனின் மீது அன்பு செலுத்தியவர் மணிவாசகர், இறைவன் உரைகின்ற எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்தியவர் வள்ளல் பெருமான். இறைவன் மீது அன்பு செலுத்தியவர் மணிவாசகர், இறைவன் உரைகின்ற எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்தியவர் வள்ளல் பெருமான்.
திருவாசகத்தை படிக்கிற போது நம்ம எல்லோரையும் மோட்ச வீட்டின் கதவுக்கு அது கொண்டு போகும். திருவருட்பாவை படிக்கிற போதுதான் அந்த வீட்டு கதவின் பூட்டிய சாவி கிடைக்கும். நமக்கு கதவும் தெரியணும், சாவியும் கிடைக்கணும்னா திருவாசகத்தையும் படிக்கணும், திருவருட்பாவையும் படிக்கணும். அப்பதான் சாவியோட கதவுக்கு போக முடியும். இல்லைன்னா சாவி இல்லாம கதவு கிட்ட போய் நிற்கணும் என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு இந்த நாளிலே திருவாசகத்தையும் திருவருட்பாவையும் ஒரு சேர பார்க்கிற போது நமக்கு தோன்றுகிறது என்று சொல்லி, இந்த திருவாசக மாநாட்டிலே ஒரு பெரிய 2 துருவங்களை ஒன்றிணைத்து பார்க்கிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் சொன்னால் நிறைய அண்ட பதிகம் பாடியதை போல, அகவல் பாடியதை போல வள்ளல் பெருமான் அண்ட விரிவியல் என்றே ஒன்று பெரிதாக பாடியிருக்கிறார். இங்கே எப்படி தாண்டிக்காய் அளவுக்கு ஒரு உயிரிழந்தல் இருந்து என்னை எப்படி காப்பாற்றினார் என்று இவர் பாடினாரோ, அதே போல சிறு விண்ணப்பத்திலே வள்ளல் பெருமான் பெரிய பாடலாகவே அதை பாடியிருக்கிறார். அப்பதான் இப்படி நான் சொல்லுகிறேன், ஊரடிகள் சொன்ன ஒரு வார்த்தை அது, திருவாசகத்துக்கு உரை எழுதக்கூடாது என்று சொல்வார். ஏன் எழுதக்கூடாதுன்னா, படிச்சவன் பாட்டை கெடுத்தா எழுதுனவன் ஏட்ட கெடுத்த மாதிரி கெடுத்துருவாங்கிறதுக்காக, அது அனுபவத்தால உணரணும் எழுதக்கூடாதுங்கிறாங்க. ஆனா ஊரடிகள் சொன்னது, திருவாசகத்துக்கு உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் வந்தால், ஒரு பாட்டுக்கு பொருள் வேண்டும் என்று தோன்றினால், அந்த திருவாசகத்துக்கு எழுதப்பட்ட உரைதான் திருவருட்பா என்று சொன்னார். இது சத்தியமான வார்த்தை. அதற்கு ஏதேனும் ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லிட்டு அமர்ந்துறேன், நேரம் ஆயிடுச்சு. நம்ம 11:15 ஆரம்பிச்சா 1 மணி நேரம்னு 12:15 எடுத்துட்டு வந்துட்டேன், மன்னிக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாரும் சிவபுராணம் படிக்கிறோம். அதுல ஒரு வரி வரும், பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கடல்கள் வெல்க. பிஞகன் ஒரு சொல் எனக்கு கேட்ட உடனே, நம்ம எல்லாருக்கும் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு இருக்கிறோம். பிஞகன் யாரும் பேர் வைக்கிறது இல்லை. ஏன்னா அவன் எழுத கஷ்டப்படுவோம், நம்ம கூப்பிட கஷ்டப்படுவோம், பல பிரச்சனைகள் அதுல இருக்குன்னு விடுறது இல்லை. ஐயா பேரே கடைசி தான். பாலராவாயன்கிற பேர் இப்ப யார் வைக்கிறாங்க? வைக்கிறது இல்லை. ஞானசம்பந்தருடைய பேர் இல்லை. குடித்த பால் அந்த தடம் கூட அறாத வாயாக இருந்ததால் அவருக்கு பாலராவாயர்னு பேர். நம்ம ஐயா தான் கடைசி தமிழ்நாட்டுல அந்த பேரோட இருக்கிறது. வைக்கிறது இல்லை, வைக்கணும். அந்த தமிழ் பேர் இல்லாம 2 தமிழ் பேர் குழந்தைங்களுக்கு வைக்கிறது. அப்படி நான் நினைக்கிற ஒரு அற்புதமான பேர்ல ஒண்ணு பிஞகன். பாருங்க, பிஞகன்னா என்னன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அலங்கரிக்கப்பட்ட சடாமுடியை கொண்டவன் அர்த்தம். அந்த சொல்லுக்கு அதான் பொருள். இப்ப இந்த சொல்லை ஏன் மணிவாசகர் போட்டாரு? பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கடல்கள் வெல்க. இந்த சொல் ஏன் இங்க போட்டாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தா, முதல்ல சொன்ன திருவாசகத்துல ஒரு சந்தேகம் வந்தா உங்களுக்கு யாரு கைடு? வள்ளலார் திருவருட்பா தாங்க. திருவருட்பால வள்ளலார் சொல்றார், ஏன் பிஞகன்னு எழுதினாரு, ஏன் எழுதினாருங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. ஏன் எழுதினாரு? ஏன்னா நம்ம எல்லாம் திருவாசகம் முற்றுவதல் செய்யும் போது நம்மளையே மறந்து அந்த வார்த்தையை சொல்லுவோம். சொன்னா என்ன நடக்கும்? அந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கு. என்னன்னா, தமிழ்ல 3 விதமான இனம் எழுத்துகள் இருக்குது. வல்லினம், மெல்லினம், இடை. இது ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, நம்ம தொல்காப்பியர் ரொம்ப அழகா சொல்றார், உந்தி முதலாம் முந்து வழி தோன்றி நெஞ்சிலும் இடத்திலும் மூக்கிலும் நிலையி அப்படிங்கிறார். 3 இடத்துல இந்த காத்து நின்று சொல் பிறக்குது. அதுல நெஞ்சில இருந்து வர்றது, கழுத்துல இருந்து வர்றது, மூக்குல இருந்து வர்றது, தலையில இருந்து. இந்த மூக்குல இருந்து வர்றது மெயினா அது என்ன சொல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்படிங்கிற நம்மனே அப்படிங்கிற இந்த சொல், இந்த மெல்லின சொற்கள். இந்த மெல்லின சொற்கள் அதிகமா வரக்கூடிய சொல் தமிழ்ல ரொம்ப ரேர். உதாரணத்துக்கு ஞா அப்படிங்கிற மெய் எழுத்துக்கு பக்கத்துல ஞாவே வராது. மோஸ்ட்லி சாதா. நீங்க எந்த மஞ்சள், கொஞ்சினான், ஊஞ்சல், தஞ்சம், பஞ்சு எது சொன்னாலும் அதிகமா அந்த ஞாக்கு பக்கத்துல அது இனவெழுத்தாக இருக்கக்கூடிய சகரம் தான் வருமே, சகல வரிசை வரும். ஞாக்கு பக்கத்துல ஞானே வர்றது ரொம்ப ரேர். அப்படி ஒரு சொல்லு உங்களுக்கு வேணும்னா பிஞகன், இஞ்சி பக்கத்துல ஞா. அப்ப இந்த சொல்ல என்ன ஆயிடுச்சுன்னா மெல்லின சொல்ல ஆயிடுச்சு. அப்ப இந்த சொல்ல நீங்க உச்சரிக்கணும்னா யாரு துணை வேணும்? இந்த மூக்கோட துணை வேணும். மூக்க மூடி பிஞகன்னு சொல்லி பாருங்க. மூக்க மூடி யாராவது சத்தமா சொல்லி பாருங்க, சொல்ல முடியல, வராது. ஏன்? மூக்கு இருந்தாதான் பிஞகன் வரும். இப்ப வள்ளலார் சொல்றார், ஏன் சிவபுராணத்துல இந்த சொல் வந்துச்சா, நம்ம உடம்பே அழுக்கு. இந்த உடம்பே அழுக்கா இருக்கிறத ஒன்னொன்னா தூய்மை பெறணும்னா சிவபுராணம் படிக்கணும். அப்ப இந்த வரியை யாராவது படிச்சீங்கன்னா உங்க மூக்கு தூய்மை ஆயிடுமா? ஏன் அப்படின்னா வள்ளலார் சொல்லுகிறார், அந்த பிஞகன் என்கிற சொல்லை சொன்னால் அது மூக்கில் இருந்து பிறப்பதால் உங்கள் மூக்கு புண்ணியம் அடைகிறதுங்கிற.
அப்படி சொல்லலனா அது மூக்கே இல்லைங்கிற. மூக்கே இல்லைன்னா என்னதுறானா பாடுறாரு திருவருட்பால, புள்ளங்கன நீர் புழையன்கோ, பின்னகன் என்று சொல்லாத மூக்கு கழிவு நீர் போகக்கூடிய கால் வாய்கிறார். இந்த மூக்கு ஓட்டம் இருக்குல்ல, ஓட்டம் தான் மூக்கு ஆயிடுமா? வள்ளலார் சொல்றாரு, நீ பிஞ்சகன்ற சொல்லலனா இந்த மூக்கு புள்ளன் கனநீர் புழையன்கோ புற்று என்கோ, மூக்கு வந்து இப்படி வந்திருக்குல்ல, அதனால மூக்கு பெருசா நடத்துறாத. இது பிஞ்சகன்னு சொல்லலாம், இது புத்து கரையா புத்து கட்டின மாதிரி உன் மூக்குல கடவுள் கட்டி வச்சிருக்காருன்னு அர்த்தம். புற்று என்கோ சொல்லும் பதுமட் துளை என்கோ பசுமட் துளை என்கோ, இந்த பானைக்கு இந்த இதுக்கெல்லாம் ஓட்டப்பட்டு வச்சிருக்காங்க பொருள் போடுறதுக்கு, அந்த மாதிரி உனக்கு போட்ட ஒரு ஓட்டை, அவ்வளவுதான், இது மூக்கு கிடையாதுங்கிறார். அப்ப எப்பப்ப இது மூக்கு ஆகும்? நம்மளாம் இது மூக்கு நினைச்சுருல, வள்ளலார் சொல்றாரு மூக்கு மாதிரி இருந்தாலே அது மூக்கு இல்ல, அது எப்ப மூக்கு ஆகும்னா, சொல்லும் சீர் வீயாத பிஞ்சக பேர் மெல்லினத்தின் நல்லிசைதான் தோயாத நாசி துளை. யார் ஒருவர் சிவபுராணம் படிக்கிற போது பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கடல்கள் வெல்க என்று சொன்ன போதே உங்கள் மூக்கிலிருந்து எப்போது அந்த பெயர் வருகிறதோ அப்போதுதான் உங்கள் மூக்கு புண்ணியம் அடைகிறது என்று சொல்லுகிறார். அப்போ சிவபுராணத்திலே இருக்கிற ஒரு சொல்லுக்கு காரணம் தேடி போனால் வள்ளல் பெருமானினுடைய திருவருட்பா அதற்கு விடை சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த திருவாசகம் என்கிற நூலுக்கு ஒரு வழிகாட்டுகிற கைடாக எழுதப்பட்டதுதான் வள்ளல் பெருமானினுடைய திருவருட்பா என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.